என் படம் ஃப்ளாப் படம்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க அத விலங்கு மாரி ஒரு பெரிய ஹிட் குடுத்த அப்புறமும் சொல்றீங்க. இப்ப நீங்க அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறீங்க. இப்போ அந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களே, ஏன் அத வந்து நெறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படின்னு எனக்கு கேள்வி. ரொம்ப ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியம் எதுன்னு நான் பார்க்குறேன்னா, அந்த தோல்வி தான் பிரதர். என் லைஃப்ல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா, நான் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ப்ரூஸ் லீன்னு சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. எப்பயுமே அத ரொம்ப கான்ஃபிடன்ஸா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டது வந்து அங்க தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ரூஸ் லீக்கு முன்னாடி மேபி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல கூட நான் அந்த படத்த எடுத்துருக்கலாம். இது போதும், இது புடிச்சிரும். ஏன்னா, நான் காலேஜ் படிச்சிருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 4 இயக்குனர் செலக்ட் ஆயிட்டேன். 4 இயக்குனர் உள்ள வந்தேன். அங்க சிவனேசன் ஒரு டைரக்டர் வந்து எனக்கு வாய்ப்பு குடுத்தாரு. அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். 1 அவார்டு வாங்கினேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் 2 அவார்டு வாங்கினேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் 3 அவார்டு வாங்கினேன். ஸோ ஃபைனல்ல போய் நான் வந்து வெளியே வரேன். அப்போ பாண்டர் சார் தான் ஜட்ஜு. அவரு கூப்பிட்டு நீ வா என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஸோ நான் சிம்பு சார் இது நம்மளும் பசங்கட்டும் ஒர்க் பண்றேன். ஒரே வருஷத்துல சூர்யா சாரை பார்க்குறேன். இது வரைக்கும் லைஃப்ல ரொம்ப தூரத்துல காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க அப்பா வளையல் கடை வச்சிருக்காரு பஜார்ல. நான் போய் வளையல் கடையில போய் காலேஜ் முடிச்சாலும் ஸ்கூல் முடிச்சாலும் வளையல் கடையில போய் நிற்பேன். நம்ம லைஃப் வந்து ரொம்ப சின்னது பிரதர். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து சிம்புவும் நயன்தாரையும் பக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்க. நான் தான் போய் டைலாக் சொல்லி தரேன். நான் தான் ப்ராம் பண்றேன். சூர்யா சாரை பார்க்குறேன். இது எல்லாமே என் லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு 2 வருஷத்துல நடக்குது. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓ இவ்வளவுதான் சினிமா வாங்குற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. அவ்வளவு அடுத்து பாண்டர் சார் அசிஸ்டன்ட் 4 இயக்குனர் பீக்ல இருக்கு. சுதகம் ஹிட், பீட்சா ஹிட். அப்போ 4 இயக்குனர் கண்டஸ்டன்ட்னா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. பாண்டர் சார் போனா ஹிட், பிளாக் பஸ்டர், கேடி பிளாக் ஹிட் எல்லாம். இப்போ பாண்டர் சார் அசிஸ்டன்ட்ங்கிறப்போ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் பக்கம்னா ஈஸி, ஒரு ஹீரோ பக்கம்னா ஈஸி. அப்போ ஒரு படம் கேட்கிறப்போ த்ரிஷா நயன்தார இது டார்லிங் பெரிய ஹிட், த்ரிஷா நயன்தார பெரிய ஹிட், ஜிவி சாருக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் கதை சொல்லணுங்கிறப்ப நான் வந்து ஒரு ஃபோன் காலில் எங்க மேனேஜர் பாஸ்கர் ஜிவி சாருக்கு கதை சொல்லணும் அப்படின்னா ஒரே ஃபோன்ல ஓகே பண்ணி உடனே ஜெகதீஷ் தான் டார்லிங் தான் கதை கேட்டது. உடனே கதை அடுத்த நாளே ஜிவி சார்கிட்ட கதை சொல்லி அந்த கதையை நான் சொன்னேன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த கதையை நரேட் பண்ணேன்னா நீங்க வயிறு வலிக்க சிரிப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி என்னால அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த கதையை நான் ஒரு 150 பேர்ட்ட சொல்லியிருப்பேன். 150 பேர்ல ஒருத்தன் கூட சிரிக்காம இருந்ததே கிடையாது. ஜிவி சார்னா வயிறு வலிக்குது எனக்கு, கொஞ்ச நேரம் பேசாம கொஞ்ச நேரம் கதை சொல்லாதானே நிறுத்தி வச்சிருந்தாரு. ஸோ அப்படி பிளாஸ்டா கதை சொல்லி சிரிக்க வச்ச கதை தான் அது. பட் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அந்த மேக்கிங்ல நான் சொன்ன ஹியூமர் எதையுமே அரைவாகாம அதை எடுக்க தெரியாம மேபி நமக்கு தெரியுங்கிற நினைப்பிலேயே எடுக்க தெரியாம ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துட்டணுங்கிறது வந்து அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணேன்.